வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமான தகவல் தான். ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களே, அதுதான் வந்து கால்நடைத்துறையோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது. அது சென்னை நந்தனத்தில் இருக்கிற கால்நடை பராமரிப்புத்துறையினுடைய ஹெட் ஆஃபீஸ். ஸோ இங்கே போயிட்டு தான் நம்ம ஏதாவது அப்டேட் கேட்டு விசாரித்து தகவல்கள் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் வீக்கே போயிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி சரி போகிறோம், வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் அப்லோட் பண்ணலை. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்னென்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இதை பற்றின அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோக்குள்ளேயும் கீழே வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பட் நமக்கு வந்து அது என்னென்னா, விசாரித்த தகவல்களை சொல்கிறதுக்கு சரி ஓகே அது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். பட் என்னென்னா, நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் இப்போவும் இந்த வீடியோ அப்படின்றது நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கால்நடை பராமரிப்புத்துறை அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான நேர்காணல் அப்படின்றது நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பராக போவோம், அங்கே என்ன சொன்னாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு நான் போய் கேட்கும்போது அனைத்து விதமான நடவடிக்கைகளும் இங்கே வந்து எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் இங்கே வந்து கேட்குறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜேடி ஆஃபீஸில் போய்ட்டு விசாரிச்சு ஜேடி ஆஃபீஸில் போய்ட்டு விசாரிங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும், எப்போ வந்து இன்டர்வியூ நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க. என்ன காரணம் சார், இப்போ வந்து அவங்க சைட்டில் கேட்டால் கவர்மெண்ட்டில் சைட்லேருந்து எந்த ஆர்டரும் வரல, இங்கேருந்து எந்த ஆர்டரும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்னது, இங்கேருந்து எல்லா ஆர்டரும் இப்போ கொடுத்தாச்சு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து எங்களுடைய வேலைகள் அப்படின்றது நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே அவங்களோட கன்வீனியன்ட் டைம், அதாவது இப்போ அவங்க இந்த மாதத்தில் வைக்கலாம் அல்லது அடுத்த மாதத்தில் வைக்கலாம், இல்லை இந்த வாரம் நாளைக்கு அப்படின்னு எப்போ வேணாலும் அவங்க கொடுக்கலாம். பட் அவங்களோட கன்வீனியன்ட் டைமில் அவங்க வந்து ஷெடியூல், அதாவது இன்டர்வியூக்கான ஷெடியூல் எல்லாம் போட்டுட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு லெட்ரு அப்படின்றது வீட்டுக்கு வரும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டேன், அதுவும் இல்லை. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி நடக்காது, அது நமக்கு தெரியும், இருந்தாலும் கேட்டுக்கிட்டோம். ஸோ அவங்களோட அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்களோட கன்வீனியன்ட் எப்போல்லாம் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களெலாம் ஃப்ரீயாக இருக்கிற இது, ஸோ அதுக்கான ஷெடியூல்லாம் ஒதுக்கி எந்த டைமில் இன்டர்வியூ நடக்கணும், எப்போ இன்டர்வியூ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஷெடியூல்லாம் ஒதுக்கி தான் அவங்க வந்து இன்டர்வியூ வந்து ப்ராப்பராக இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இங்கேருந்து ஆர்டர் அப்படின்றது நாங்கள் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ கம்பல்சரி வந்து உங்களுக்கு இந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அப்படின்றது சொன்னாங்க. ஓகேங்களா? அதே போல் ஈரோடு மாவட்டம், இதுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லெட்ரு அப்படின்றது வந்துருச்சு. ஸோ ஒரு சில நபர்கள் வந்து நமக்கும் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி லெட்ரு வந்திருக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக் அப்படின்னு. ஸோ இதே போல் மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு லெட்டர் அப்படின்றது வரும். அது உங்களுடைய ஜேடி ஆஃபீஸில் நீங்கள் கேட்டால் தான் தெரியும். ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அவங்க இன்னமும் ஜேடி ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தகவல் இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி தான் விஷயத்த சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு நேரடியாக விசாரித்தா மட்டும்தான் இதற்கான ப்ராப்பரான ஆன்சர் அப்படின்றது வரும். ஏன்னா நம்ம 38 டிஸ்ட்ரிக்கும் போயிட்டு டைரெக்டாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து ஒரு ரூமர்ஸ் கிளப்புறீங்க, இது மறுபடியும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. கேன்சல்லாம் ஆகலை, எந்த டிஸ்ட்ரிக்கும் அவங்க வந்து கேன்சல் பண்ணுறதா எந்த ஒரு அறிவிக்கையும் வெளியிடலை. இது வந்து முழுக்க பொய்யான ஒரு தகவல். அதாவது லெட்டர் வராமல் இருக்குது, பட் கேன்சல் அப்படின்ற எந்த ஒரு தகவலையும் அவங்க சொல்லலை இது வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபேக்கான விஷயங்களை தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், கேன்சல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் அது உண்மையிலே கேன்சல் ஆகிடுகா, ப்ராப்பராக அதுதான் உண்மையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நீங்களே தவறான தகவல்களை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஏன்னா கேன்சல்னு இது வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்கும் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இதுக்கப்புறம் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். அது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கேட்டால் மட்டும்தான் தெரியும். அதனால் நேர்காணலுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஈரோடு அப்படின்ற டிஸ்ட்ரிக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. நம்ம தேனி, திண்டுக்கல், கடலூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்தையும் வந்துச்சு. நிறைய பட்டதாரி இளைஞர்கள் வந்து பங்கேற்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லேயே அது பெரிய விஷயமாக ஸ்ப்ரெட் ஆகி நியூஸ் கூட பார்த்துருந்துருப்பீங்க இந்த மாதிரி. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக் வரும், எப்போ வேணாலும் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கணுமோ அதை வந்து தயார்படுத்துங்க. தேவையில்லாமல், அதாவது லெட்ரு இன்னும் வரலை அப்படின்னா லெட்ரு வருதா இல்லையா, இல்லை ஜேடி ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்கணுமா, அது நேராக எங்கே இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கே இருக்குது, அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேதர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் எங்கேயோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். கம்பல்சரி 100% இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓகே எல்லாருக்கும் லெட்ரு வந்திருக்கும் அப்படின்றனால தான் எந்த ஒரு மென்ஷனும் பண்ணலை, எதுவும் வீடியோஸ் அப்படின்றத அப்லோட் பண்ணலை. ஸோ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இதவே கேட்டுக்கிட்டு இருக்கனால தான் இந்த வீடியோவும் கொடுத்தோம். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.